மீனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். மீனம் ராசிக்காரங்க வாழ்க்கையில ஆழமாக யோசிக்கிறேன் என்ற ஒரு பெயரில் சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுக்க தயங்கி உங்களுடைய கையில் இருந்த வாய்ப்பை கூட நழுவி விட்ட 4 முக்கியமான வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். ஆனால் நீங்கள் சரியான ஒரு நேரத்தில் அந்த ஒரு வாய்ப்பை நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையவே அது தலைகீழாக மாற்றிருக்கும். ஆனால் நீங்கள் அந்த ஒரு செயலை செய்யாமல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே தவற விட்டது மிகப்பெரிய ஒரு வழியை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே தேடி கொடுத்து விட்டது என்று தான் கூற வேண்டும். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நழுவி போன தொழில் மற்றும் வேலை வாய்ப்புகள், உங்களை தேடி ஒரு புதிய வேலை வாய்ப்போ அல்லது ஒரு சுய தொழில் தொடங்கும் யோசனையோ உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்தது. இதை நம்மால் செய்ய முடியுமா? ஒருவேளை நஷ்டமாகிவிட்டால் என்ன செய்வது? பொருளாதார மந்த நிலை வந்துவிட்டால் என்னாவது என்ற அடுக்கடுக்கான கேள்விகள் உங்களுக்குள்ளேயே கேட்கப்பட்டு அந்த பாதையை தேர்ந்தெடுக்க நீங்கள் தாமதித்த நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டு. நீங்கள் யோசித்து கொண்டிருக்கும் போதே உங்களை விட குறைந்த தகுதி உடைய ஒருவர் அந்த ஒரு வாய்ப்பை பிடித்து இன்று பெரிய அளவில் சாதித்து நிற்கிறார் என்பதையும் நீங்கள் நாட்கள் போக போகத்தான் தெரிந்து கொள்ளவும் அறிந்து கொள்ளவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க ஆரம்பிப்பீங்க. இந்த மாதிரியான சில சிக்கல்களும் சில நிகழ்வுகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து இன்னமும் அது உங்களுக்கு கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டுமே தாங்க இருக்கும். உங்களின் உண்மையான அன்பின் பிரிவு எப்படி தெரியுமா இருந்தது? உங்களை உருகி உருகி நேசித்த ஒரு நல்ல உறவையோ அல்லது நண்பரையோ இவர்கள் உண்மையிலேயே நம்மிடம் விசுவாசமாக இருக்கிறார்களா அல்லது சுயநலத்திற்காக வருகிறார்களா என்கிற அளவுக்கு அதிகமாக நீங்க ஆராய்ந்தீங்க. உங்களின் இந்த அதீத சந்தேக பார்வையாலும் முடிவெடுக்காத மௌனத்தாலும் இவருக்கு நம் மீது விருப்பமில்லை என்று நினைத்து அந்த உன்னதமான அன்பு உங்களை விட்டு நிரந்தரமாக விலகி சென்றது. ஆனால் அந்த ஒரு அன்பு உங்கள் மீது உண்மையாகத்தான் இருந்தது. நீங்கள் அவர்கள் மீது சந்தேக பார்வையும் தேவையில்லாத அவர்களை பற்றி யோசித்ததும் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக்கப்பட்டது என்பது அனைவராலும் சொல்லப்பட்டு கொண்டுமே தாங்க இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில சொத்து அல்லது சேமிப்புல ஒரு முதலீடாய் நீங்க செய்யவும் ஆரம்பிப்பீங்க. ஒரு நல்ல சொத்து அல்லது லாபகரமான முதலீடு உங்களுடைய கைக்கு எட்டும் தூரத்தில் இருந்தது. இப்போது வாங்கலாமா, அப்புறம் வாங்கலாமா, விலை குறைந்து விடுமோ என்று அக்குவேறு ஆணிவேராக யோசித்து காலத்தை கடந்த ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். இன்று அந்த சொத்தின் மதிப்பு பல மடங்கு உயர்ந்து நிற்கிறது. அதை நினைத்து இன்று வரை நீங்கள் வருந்தி கொண்டுமே தாங்க இருந்திருப்பீங்க. ஆனால் அந்த ஒரு சொத்து உங்களுடைய கையை விட்டு போய்விட்டது. நீங்கள் ஆரம்பத்தில் உங்களுக்கு பிரச்சனைகள் கவலைகள் என்று நினைத்து கொண்டு ஆரம்பத்தில் அந்த ஒரு சொத்தை வித்து விட்டுருப்பீங்க. ஆனால் இப்பொழுது அந்த சொத்தை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கொடுக்கும்போது 1 லட்சம் இருந்த சொத்து இப்போ 1 கோடி வரைக்கும் மேலே ஏறி சென்றிருக்கும். அது மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்குள்ள வழிகளை தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். என்னுடைய கையிலேயே வாய்ப்பு இருந்தும் நான் அதை தவற விட்டேனே என்றெல்லாம் உங்களுடைய மனதுக்குள்ள தோன்றவோ ஆரம்பிக்கும். இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா என்பதையும் நீங்க 4வதா உங்களுக்கான சில சுய அடையாளங்கள். உங்களுக்குள்ள இருக்கும் காலத்திறமையோ அல்லது ஒரு தனித்துவமான யோசனையோ உலகிற்கு நீங்கள் காட்ட பயந்து கொண்டிருந்த நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டு. உலகம் நம்மை பார்த்து சிரித்துவிட்டால் என்ன செய்வது என்கிற ஒரு பயத்தால் உங்களுடைய திறமையை வெளியுலகிற்கு நீங்கள் கொண்டு வராமல் உள்ளுக்குள்ளேயே நீங்கள் பூட்டி வைத்து ஒரு பெரிய அங்கீகாரத்தை இழந்து நின்ற ஒரு நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டுதான். அதனை நினைத்து நீங்கள் இன்னமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கஷ்டப்பட்டு கொண்டும் தேவையில்லாத வருத்தங்களையும் உங்களுடைய மனதிற்குள்ள நீங்கள் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தாங்க இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில சுய சந்தேகமும் மனச்சொருவும் இருந்து அது உங்களை கவலைக்கும் கஷ்டங்களுக்கும் ஆக்கி கொண்டுமே தான் இருக்கும். வாழ்க்கையின் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் உங்களையே நீங்கள் முழுமையாக சந்தேகப்பட தொடங்கியிருப்பீங்க. என்னால் எதையும் ஒழுங்காக செய்ய முடியாது, நான் எடுத்த முடிவுகள் எல்லாம் தோல்வியில் தான் முடிந்திருக்கின்றன என்று உங்களின் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் உங்களை தாழ்த்தி பேசிய நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டு. உங்களுடைய வாழ்க்கையில இந்த சுய சந்தேகத்தின் விளைவாக ஒரு மிகச்சிறிய சாதாரணமான பிரச்சனையை கூட உங்களுடைய மனமானது ஒரு பூதாகரமான தீர்க்கவே முடியாத பெரிய பிரச்சனையாக மாற்றிவிட்டது. உதாரணத்திற்கு யாரோ ஒருவர் உங்களை சாதாரணமாக கடந்து போகும்போது பார்க்கவில்லை என்றால் கூட அவர் நம்மை வேண்டுமென்றே புறக்கணிக்கிறார், நம்மிடம் ஏதோ ஒரு குறை இருக்கிறது என்று இரவு முழுவதும் யோசித்து மனதை கொடுத்து நகர்ந்த ஒரு மனிதரும் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். ஆனால் உங்களுக்குள்ள வற்றாத ஒரு மனச்சோர்வானது இருக்கும். இந்த ஓயாத சிந்தனை உங்களை உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் கடுமையான சோர்வுக்கு உள்ளாக்கியது. காலையில் எழும்போது கூட ஏதோ ஒரு பெரிய பாரத்தை சுமப்பது போன்ற ஒரு உணர்வு உங்களுக்குள்ள இருக்கும். உங்களால் கட்டுப்படுத்த முடியாத சில விஷயங்களை, அதாவது மற்றவங்களின் குணம், சூழ்நிலைகள், கடந்த காலம்
கடந்த காலம் மாற்ற நினைத்து அது முடியாத போது உங்களுக்குள்ள ஏற்பட்ட மனவலி உங்களை இன்னமும் கவலைக்கும் கஷ்டங்களுக்கும் ஆக்கி கொண்டுமே தாங்க இருக்கும். இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து இன்னமும் அது உங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டிருந்த நாட்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தான் இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில சரியா பொருந்துதா, இதெல்லாம் நடந்திருக்கா இல்லையா, நான் கூறியது அனைத்தும் உண்மையா பொய்யா என்பதையும் நீங்க கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு மட்டும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ள சொல்லுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய வாழ்க்கையில மீனம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய புத்திஸ்தானத்திலும் மூலையிலும் ஒரு மிகப்பெரிய ஒரு தெளிவை ஏற்படுத்த போகிறார். இதுவரை இருந்த குழப்பத்திற்கான மேகங்கள் அனைத்தும் விலகி உங்களுடைய சிந்தனை ஒரு கூர்மையான வைரம் போல உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறப்போகிறது. குரு பகவானுக்கு நீங்க செய்ய வேண்டிய அபூர்வ பரிகாரம் ஒன்று இருக்கு. இதுவரை யாருமே கூறாத உங்களுடைய மனதிற்குள் பக்தி கலந்த இனிமையை கொடுக்கும் ஒரு ஆன்மீக கதை மற்றும் பரிகாரம் இதோ. புராண கதையில் ஒரு முறை ஒரு ஏழை சீடன் தன் மனதில் எப்போதும் குழப்பத்துடனும் ஓயாத சிந்தனைகளுடன் வாழ்ந்து வந்தான். அவன் ஒரு சிறந்த குருவை நாடி சென்று, குருவை, என் மன அலைகளை கட்டுப்படுத்த முடியலை, நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அந்த குரு புன்னகைத்து கொண்டு, நாளை அதிகாலை காட்டில் இருக்கும் ஒரு பழமையான அரச மரத்தின் அடியில் சென்று அங்கு உதிர்ந்து கிடக்கும் காய்ந்த இலைகளை ஒவ்வொன்றாக எடுத்து அதில் உனக்கு இருக்கும் கவலைகளை மனதார எழுதி ஓடும் நதியில் அர்ப்பணித்து விட்டு வா என்றார். அந்த சீடனும் அப்படியே செய்தான். வியப்பு என்ன தெரியுமா, அவன் கவலைகளை எழுதி நதியில விட்டவுடன் அவனது மனப்பாரங்கள் முழுவதுமே நீங்க ஆரம்பித்தது. புத்தி பிரகாசமானது. அந்த குருவை அறிவு கடவுளாக வியாழன், அதாவது குரு பகவான் ஆவார். அதை நீங்க இந்த ஒரு நாள்ல நீங்க செய்து பார்க்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அவ்வளவு நன்மைகள் ஆனது நடக்குமாம். நீங்களும் செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் இருக்கு. அந்த உதிர்ந்த 5 அரச இலைகளை எடுத்துக்கோங்க. எடுத்து சுத்தமான நீரால் கழுவி கொண்டு அதில் உங்களது 5 நீண்ட நாள் ஆசைகளை மஞ்சள் குங்குமத்தால் வைத்துக் கொள்ளுங்கள். கஞ்சள் குங்குமத்தால் வைத்தாலும் சரி, அல்லது பேனாவால் எழுதி அந்த ஒரு இலையின் மீது மஞ்சள் குங்குமலை வைத்தாலும் அது உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்றது. பிறகு உங்களை இத்தனை காலம் ஆட்டிப்படுத்த அதிக சிந்தனை என்கிற அரக்கனை இந்த மரத்தடியிலேயே விட்டு விடுகிறேன் என்று குரு பகவானை மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். வேண்டிக் கொண்டு இந்த ஒரு செயலை செய்து பார்த்தால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அவ்வளவு நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும். அந்த இலைகளை ஒரு மஞ்சள் துணியில் முடிந்து ஓடும் நீரிலோ அல்லது ஏதாவது ஒரு நீர் நிலம்பாடுகளிலோ அர்ப்பணித்து விடுங்கள். இது உங்களுடைய மூளையில் இருக்கும் எதிர்மறை ஆற்றலை ஒட்டுமொத்தமாக நீக்கி நீண்ட நாள் ஆசைகளை நிறைவேற்றி வைத்துவிடும். அவ்வளவு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். நீங்க விளக்க வேண்டிய 3 உறவுகளும் 3 விஷயங்களும். முதல் விஷயமா, எதிர்மறை மனிதர்கள். நீங்கள் ஒரு புதிய காரியத்தை தொடங்கும் போது உன்னால் இதையெல்லாம் செய்ய முடியாது, உனக்கு அந்த அதிர்ஷ்டம் கிடையாது என்று உங்களை எப்போதுமே பின்னுக்கு இழக்கும் உறவுகளை ஒரு பழைய கிழிந்த சட்டையை போல உங்களுடைய வாழ்க்கையை விட்டு நீங்கள் தூக்கி எறிய வேண்டும். தூக்கி எறிந்தால்தான் வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியும். இரண்டாவதா, கடந்த காலத்தின் ஒரு குற்ற உணர்ச்சி. அன்று நான் அந்த தவறை செய்துவிட்டேன் என்று உங்களை நீங்களே தண்டித்துக் கொள்ளும் அந்த பழைய குற்ற உணர்ச்சியை ஒரு இறந்த உடலை சுமப்பது போல சுமப்பதை நீங்கள் தவிர்த்து அதை அப்படியே நீங்கள் விட்டுவிட வேண்டும். மூன்றாவதா, போலி புகழ்ச்சியை பேசும் உறவுகள். உங்கள் முகத்திற்கு நேரே புகழ்ந்து பேசி முதுகிற்கு பின்னால் உங்களை பழி தூற்றும் சுயநல உறவுகளை அடையாளம் கண்டு அவர்களிடம் இருந்து முற்றிலும் ஒதுங்கி நிற்க வேண்டும். அதுதான் மிகப்பெரிய அளவுல நன்மைகளை தேடி கொடுக்கும். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சின்ன சின்ன மாற்றங்களும் பெரிய லாபமும் ஏற்படும். நீங்க உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில செய்ய போகும் ஒரு மிகச்சிறிய மாற்றம், அதாவது காலையில சீக்கிரம் எழுவது, தேவையற்ற மனிதர்களிடம் பேசுவதை குறைப்பது உங்களுக்கு எதிர்பாராத ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவான ரிசல்ட்டை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். நீங்கள் எடுத்த முடிவுகள் அனைத்தும் உங்களுக்கு அட்வான்டேஜாக மாறி உங்களுடைய வாழ்க்கையில அது வெற்றியை நிச்சயமா தேடி கொடுக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில இனிமேல் வரக்கூடிய நாட்கள் அனைத்திலும் போதுமான அளவுக்கு நன்மைகள் நடந்து அது உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா நல்ல ஒரு நிலைமைக்கு தேடி கொடுக்கக்கூடிய வகையில் எல்லாமே நல்லதாகவே நடக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு நடக்கா இல்லையா என்பதை பொறுமையா பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நீங்க இதை பற்றி என்ன நினைக்கீங்க, உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக்கொண்டு உங்களுடைய கேள்விகளையும் சந்தேகங்களையும் கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு மட்டும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே நடக்கும். பொறாமை எண்ணம் கொண்டவராக இருக்காதீர்கள். நன்றி, வணக்கம். கேட்டுக்கொண்டு நாளை அதிகாலை காட்டில் இருக்கும் ஒரு பழமையான அரச மரத்தின் அடியில் சென்று அங்கு உதிர்ந்து கிடக்கும் காய்ந்த இலைகளை ஒவ்வொன்றாக எடுத்து அதில் உனக்கு இருக்கும் கவலைகளை மனதார எழுதி ஓடும் நதியில் அர்ப்பணித்து விட்டு வா என்றார். அந்த சீடனும் அப்படியே செய்தான். வியப்பு என்ன தெரியுமா, அவன் கவலைகளை எழுதி நதியில விட்டவுடன் அவனது மனப்பாரங்கள் முழுவதுமே நீங்க ஆரம்பித்தது.
புத்தி பிரகாசமானது. அந்த குருவே அறிவு கடவுளாக வியாழன், அதாவது குரு பகவான் ஆவார். அதை நீங்க இந்த ஒரு நாள்ல நீங்க செய்து பார்க்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அவ்வளவு நன்மைகளானது நடக்குமாம். நீங்களும் செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் இருக்கு. அந்த உதிர்ந்த 5 அரச இலைகளை எடுத்துக்கோங்க. எடுத்து சுத்தமான நீரால் கழுவிக்கொண்டு அதில் உங்களது 5 நீண்ட நாள் ஆசைகளை மஞ்சள் குங்குமத்தால் வைத்துக் கொள்ளுங்கள். கஞ்சள் குங்குமத்தால் வைத்தாலும் சரி, அல்லது பேனாவால் எழுதி அந்த ஒரு இலையின் மீது மஞ்சள் குங்குமலை வைத்தாலும் அது உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்றது. பிறகு உங்களை இத்தனை காலம் ஆட்டிப்படுத்த அதிக சிந்தனை என்கிற அரக்கனை இந்த மரத்தடியிலேயே விட்டு விடுகிறேன் என்று குரு பகவானை மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். வேண்டிக் கொண்டு இந்த ஒரு செயலை செய்து பார்த்தால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அவ்வளவு நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும். அந்த இலைகளை ஒரு மஞ்சள் துணியில் முடிந்து ஓடும் நீரிலோ அல்லது ஏதாவது ஒரு நீர் நிலம்பாடுகளிலோ அர்ப்பணித்து விடுங்கள். இது உங்களுடைய மூளையில் இருக்கும் எதிர்மறை ஆற்றலை ஒட்டுமொத்தமாக நீக்கி நீண்ட நாள் ஆசைகளை நிறைவேற்றி வைத்துவிடும். அவ்வளவு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். நீங்க விளக்க வேண்டிய 3 உறவுகளும் 3 விஷயங்களும். முதல் விஷயமா, எதிர்மறை மனிதர்கள். நீங்கள் ஒரு புதிய காரியத்தை தொடங்கும் போது உன்னால் இதையெல்லாம் செய்ய முடியாது, உனக்கு அந்த அதிர்ஷ்டம் கிடையாது என்று உங்களை எப்போதுமே பின்னுக்கு இழுக்கும் உறவுகளை ஒரு பழைய கிழிந்த சட்டையை போல உங்களுடைய வாழ்க்கையை விட்டு நீங்கள் தூக்கி எறிய வேண்டும். தூக்கி எறிந்தால்தான் வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியும். இரண்டாவதா, கடந்த காலத்தின் ஒரு குற்ற உணர்ச்சி. அன்று நான் அந்த தவறை செய்துவிட்டேன் என்று உங்களை நீங்களே தண்டித்துக் கொள்ளும் அந்த பழைய குற்ற உணர்ச்சியை ஒரு இறந்த உடலை சுமப்பது போல சுமப்பதை நீங்கள் தவிர்த்து அதை அப்படியே நீங்கள் விட்டுவிட வேண்டும். மூன்றாவதா, போலி புகழ்ச்சி. போலி புகழ்ச்சியை பேசும் உறவுகள். உங்கள் முகத்திற்கு நேரே புகழ்ந்து பேசி முதுகிற்கு பின்னால் உங்களை பழி தூற்றும் சுயநல உறவுகளை அடையாளம் கண்டு அவர்களிடம் இருந்து முற்றிலும் ஒதுங்கி நிற்க வேண்டும். அதுதான் மிகப்பெரிய அளவில் நன்மைகளை தேடி கொடுக்கும். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சின்ன சின்ன மாற்றங்களும் பெரிய லாபமும் ஏற்படும். நீங்க உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில செய்ய போகும் ஒரு மிகச்சிறிய மாற்றம், அதாவது காலையில சீக்கிரம் எழுவது, தேவையற்ற மனிதர்களிடம் பேசுவதை குறைப்பது உங்களுக்கு எதிர்பாராத ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவான ரிசல்ட்டை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். நீங்கள் எடுத்த முடிவுகள் அனைத்தும் உங்களுக்கு அட்வான்டேஜாக மாறி உங்களுடைய வாழ்க்கையில அது வெற்றியை நிச்சயமா தேடி கொடுக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில இனிமேல் வரக்கூடிய நாட்கள் அனைத்திலும் போதுமான அளவுக்கு நன்மைகள் நடந்து அது உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா நல்ல ஒரு நிலைமைக்கு தேடி கொடுக்கக்கூடிய வகையில் எல்லாமே நல்லதாகவே நடக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு நடக்கா இல்லையா என்பதை பொறுமையா பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள்.